வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பாவம் பெருகினது பாகம் 2. நாம் போன வீடியோவில் மனுஷ குமார்த்திகளை தேவதூதர்கள் அவர்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் அவ்வாறு தேர்ந்தெடுத்து கொண்டதால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த நாட்களில் ராட்சதர்கள் இந்த பூமியிலே இருந்தார்கள். இந்த ராட்சதர்கள் எப்படி வந்தார்கள் என்று தெரியுமா? தேவதூதர்கள் மனுஷ குமார்த்திகளை தங்களுக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களுடன் உறவு வைத்ததால் தான் இந்த ராட்சதர்கள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். அந்த காலத்தில் இவர்களுக்கு மகனாக பிறந்த அனைவரும் மிகுந்த பலவான்களாக அந்த காலத்தில் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ராட்சதர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கே தெரியும். தெரியவில்லை என்றால் கூறுகிறேன். யானை முகமும் சிங்க முகமும் அல்லது புலி முகமும் அல்லது புலிக்காலும் வாளும் குரங்கை போல அல்லது இதுபோல் பல விலங்குகளின் வடிவம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இது போல் நடந்து கொண்டே இருக்க பூமியில் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி கொண்டே இருந்தது. அக்கிரமம் என்றால் பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, திருட்டு, கொள்ளை, அது போல் பல விஷயங்கள் பூமியில் பெருகினது. இவ்வாறு மனிதர்கள் செய்யும் தவறுகள் மனிதனுக்கு தவறு என்று அவர்கள் மனதில் தோன்றவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் மனம் மிகவும் கடினப்பட்டதாயிருந்தது. இவ்வாறு இருப்பதை கர்த்தர் கண்டு தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கடவுள் மிகவும் மனஸ்தாபப்பட்டார், அதாவது சோகமடைந்தார், வேதனைப்பட்டார் என்றும் கூறலாம். இதன் பிறகு பூமியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.